அப்பா அலட்சியப்படுத்துறாரு, அண்ணன்களும் அலட்சியப்படுத்துறாரு. அப்பா தகப்பன் இந்த தாவீதை அலட்சியப்படுத்தாதிருந்திருந்தால் சகோதரர்களும் அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள். உங்களுக்கு புரியுது என்னன்னு? தகப்பன் இந்த தாவீதை அலட்சியப்படுத்தாமல் இருந்திருந்தால் சகோதரர்கள் அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள். தகப்பன் இந்த தாவீதை முக்கியப்படுத்தி இருந்தால் அப்பா தாவீது கவனம் செலுத்துறாரு. அதை காண்கிற சகோதரர்கள் அட்லீஸ்ட் அலட்சியப்படுத்தாமலாவது இருப்பாங்க. குடும்பமானாலும் உறவுகளானாலும் அங்கே யார் ஒரு குடும்பத்துக்கு தலைவர்? யார்? அப்பா தான். அப்பா ஒரு பிள்ளையை அலட்சியப்படுத்திட்டாக்க மிச்சம் எல்லா பிள்ளையும் என்ன செய்யும்? பேர் வச்சுருவாங்க பிள்ளைங்களுக்கு. உட்கார், ஓரமா போய் உட்கார். அப்பா விரட்டினாருனாக்க ஒரு பிள்ளை ஓரம் அப்படின்னு பேர் வச்சிடும், இன்னொரு பிள்ளை ஒதுங்கு அப்படி பேர் வச்சிடும், பதுங்கு அப்படின்னு இன்னொரு பேர் வச்சிடும். ஏன் அப்பா தலை மேலே உள்ளது யாரு? குடும்பத்துக்கு தலைவர் யாரு? தலைவர் அலட்சியப்படுத்தும் போது கீழே உள்ளவர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் என்ன தான் செய்வாங்க? அலட்சியப்படுத்த தான் செய்வாங்க. தூக்கி தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் உள்ள தகப்பன் தாய் இவர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன தான் குறைவு இருந்தாலும், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருந்தாலும் அவர்களை அலட்சியப்படுத்துவதற்கு ஒரு நாள் இடம் கொடுத்து விடாதீர்கள். அதற்கு பதில் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அப்பா இந்த தாவீதுடைய தகப்பன் எல்லாருக்கும் முன்னாடி அலட்சியப்படுத்துறார். தாவீதை அழைக்காம இருக்காரு, அதுவே பெரிய அலட்சியம்தான். தாவீதை கூப்பிடவே இல்லையா ஆர்டினேஷனுக்கு? கிங் ஆர்டினேஷன் கூப்பிடவே இல்லையே. அப்ப தானாகவே தெரியும் மற்றவர்களுக்கு, ஆஹா தகப்பன் இந்த தாவீதை கண்டுக்கவே இல்லை. தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க.